முக்கிய பிரபாஷகர் ஸ்ரீ ஹிரீஷ் அவர்களை க்ஷணிச்சுள்ளோம். பச்சை மாமலை போல் மீனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏழை ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆடும் அச்சுவை பெருனும் வேண்டிய நரங்கமானகருள் ஆணி. பாரத ஈரடிகளை பணிந்து தேசத்திற்காக முதலம் சிந்தி பாடுபட்ட மாவீரன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்ன மகான்களை மனதால் தியானித்து இந்து தர்மத்தை காப்பாற்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிகள் ரிஷிகளின் பாதார விந்தங்களை பணிந்து மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவின் 3வது நாளாகிய இன்று சமய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் வனஜெயன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, மேடை முன்னால் அமர்ந்திருக்கின்ற எண்ணர்மை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்களை தெரிவித்து, உண்மை தானே பல இடங்களில் முன்னாடி ஆள் இருக்காது, ஸ்டேஜில் ஏறி நின்றுட்டு பாக்ஸையும் டியூப்லைட்டையும் காலி சேரையும் பார்த்தெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். நமக்கு ஒரு 15-25 பேர் முன்னால சிரிச்சுட்டு இல்லையா இவன் என்னத்தை பேசிட்டு போறான் பாப்போமே அப்படின்னாச்சும். இந்த சமய மாநாட்டில் எனக்கு வாய்ப்பளித்தவைக்காக எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவனின்றி எதுவும் அசையாது. எது நடக்க வேண்டும் அவன் தீர்மானிக்கிறான், எது நடக்கக்கூடாது அவனே தீர்மானிக்கிறான். அவன் அருளாலே அவன்தான் பணிந்து என்று சொல்லுவோம். ஆலயத்தில் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் கூட இறைவனின் ஆசி இல்லாவிட்டால் வழிபட முடியாது. நீங்கள் என்னதான் தலைகீழாக நில்லுங்கள், எத்தனை கோடி பணம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று இந்த இறைவனை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனின் அருள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது அவன் சன்னதியில் அவனுக்கு முன்னால் நின்று அவன் குறித்து 4 வார்த்தைகள் பேசுவதற்கான பாக்கியத்தை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 2வது ஆலய குழுவினருக்கு நன்றி கூற வேண்டும். எல்லா ஊர்லயும் இப்ப நம்ம ஊர்ல இருக்கலாம் ஒரு 100 இளைஞர்களும் ஹிந்து பெரியவங்களும் இருப்பாங்க. ஆனா திருவிழாவுக்கு உழைக்கிறது எத்தனை பேருங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்களா, ஒரு 15 பேர் இருப்பாங்களா நேரம் கொடுத்து உழைக்கிறவங்க? ஊரில் அத்தனை பேர் இருந்தாலும் இந்த 10 பேர் 15 பேர் குடும்பத்தை மறந்து வீட்டு வேலைகளை விட்டு கஷ்டப்பட்டு ஆலயத்திற்காக ஓடி நடந்து நிதி சேகரித்து பொருட்களை சேகரித்து கொண்டு வந்து திருவிழாவை நடத்துகிறார்கள். சிலப்போ இந்த கமிட்டிக்காரங்களுக்கு சரிப்பு வரும், கஷ்டப்பட்டு நாங்க மட்டும் உழைக்கிறோமே, மற்றவங்க சும்மா இருக்காங்களே, பேசாம நம்மளும் இருந்துடலாமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், யார் தனக்கு வேலை பார்க்க வேண்டும் என்பதை இறைவன் முடிவு செய்கிறான். இந்த கமிட்டி இவர்கள் எனக்கான வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது நீங்கள் அல்ல, அவன் முடிவு செய்திருக்கிறான். இவர்கள் இந்த வேலையை பார்க்க வேண்டும், இவர்கள் அன்னதானத்திற்காக அலைய வேண்டும், இவர்கள் நிதி சேகரிக்க வேண்டும். என் வேலையை செய்ய இந்த ஊரு தகுதியானவர்கள் இவர்கள் என்று இந்த ஆலய குழுவை இறைவன் தீர்மானித்திருக்கிறான். நீங்க தப்பி ஓட முடியாது. ஏனென்றால் நீங்கள் இறைவனின் வரம் பெற்றவர்கள், கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த வேலையை பார்க்கிறீங்க. நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிருஷ்ண ஜெயந்தி விழா நாளை கழிச்சு அது கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு போன மாசம் நடந்துருச்சு. ஆக்சுவலா வட இந்தியாவிலாம் திதி தான் முக்கியமா எடுப்பாங்க. சதுர்த்தி திதி, விநாயக சதுர்த்தி, விநாயகருக்கு சதுர்த்தி திதியில் தான் விழா. அப்படி திதி தான் எடுப்பாங்க. அஷ்டமி திதி, நவமி திதியில தான் என்னது சரஸ்வதி பூஜை நடக்கிறது. திதி கிருஷ்ணனுக்கும் வடபகுதியில திதி அஷ்டமி திதி, அது முடிஞ்சு போச்சு. நம்ம நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கிறோம். அஷ்டமி ரோகிணி, அது வர ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி ரோகிணியும் சேர்ந்து வர்றது. அதனால இந்த கன்ஃபியூஷன் கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இந்த கன்ஃபியூஷன் மாறி வரும். நம்ம நட்சத்திரத்தை ரோகிணியையும் சேர்த்து பார்ப்போம், அவங்க அஷ்டமியை மட்டும் பார்ப்பாங்க. இருக்கட்டும். இந்த ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. ராமனும் கண்ணனும் நமக்கெல்லாம் பிடிச்ச கடவுள்கள். ராமனுக்கு அயோத்தியில் ஆலயம் அமைப்பதற்காக நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் தங்கள் வாழ்க்கையை கொடுத்தார்கள், உயிரை கொடுத்தார்கள் ஆலயம் கட்டுறதுக்காக. ஆலயம் கட்டி முடிச்சதே மகிழ்ச்சியில் நாடு முழுக்க கொண்டாடணும். அப்படி இருந்தா கூட ராமனை நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பார்ப்போம், நம்ம கிட்ட நெருக்க மாட்டோம், கொஞ்சம் கேப். ஆனா கிருஷ்ணன் இருக்கானே அவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவன். உன்னி கண்ணா ஓடி ஓடி வாடா
விளையாட வாடா, ஓடாதே ஒழிக்காதே கண்ணா கண்ணா. வேற எந்த கடவுளை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம். சிவனை பார்த்து பாடுவோம், ஓடாதே ஒழிக்காதே சிவனே சொல்ல முடியாது. மரியாதை. ராமனை டிஸ்டன்ஸ் வச்சிருப்போம், ஆனா கிருஷ்ணனுக்கு டிஸ்டன்ஸ் இல்லை. ஏன்? அவன் நம்ம என் ஃப்ரெண்டு. பாரதி பாடுகிறான், கண்ணனின் காதலன், கண்ணனின் காதலி, கண்ணனின் விளையாட்டு தோழன், கண்ணனின் தாய், கண்ணனின் தந்தை, கண்ணனின் குரு, கண்ணனின் சிஷ்யன். என்ன வேணாலும் வச்சுக்கலாம் கண்ணனை. அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி. கண்ணனை காதலித்தார்கள். ஆண்டாள் காதலித்தால், மீராவும் காதலித்தால் கண்ணனை. மீராவும் காதலித்தால், ஆண்டாளும் காதலித்தால், கோபிகை பெண்கள் அனைவரும் கண்ணனை காதலித்தார்கள். ஏன்? நம்ம ஆளவை. நான் என்ன குண்டாவண்டி எல்லாம் சின்ன வயசுல செஞ்சனோ அதெல்லாம் அவனும் செஞ்சான். என்னெல்லாம் சேட்டைகள் நாங்கெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் அவனும் செஞ்சான். கண்ணன் வாழ்ந்தது எப்போ? 5100 வருஷங்களுக்கு முன்னால. டேட் இருக்கு. 5100 வருஷங்களுக்கு முன்னால கண்ணன் பிறந்தான். ராமன் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால. கேப் ரொம்ப ஜாஸ்தி. அதனால கண்ணன் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன். வாழ்ந்து காட்டிய ராமன், வழியை காட்டிய கிருஷ்ணன் சொல்லுவாங்க. பார கேட்டாலும் பிரச்சனை சார், ஒரே டென்ஷனா இருக்கு சார். எல்கேஜி பிள்ளைங்க கிடங்க ஒரே டென்ஷன். ஹோம்வொர்க் எழுதல, கொஞ்சம் கூட வளர்ந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த டென்ஷன். காதலிச்சாலும் டென்ஷன், காதலிக்கலனாலும் டென்ஷன். அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் டென்ஷன், அழகு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் டென்ஷன். கல்யாணம் பண்ணாலும் டென்ஷன், கல்யாணம் பண்ணாட்டாலும் டென்ஷன். வயசானாலும் டென்ஷன். யாரை கேளுங்க, ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? நான் பஸ்ஸுக்கு போனா இங்க இருந்து போற பஸ் ஒன்னும் வர மாட்டேங்குது, அங்க இருந்து வர பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் போக மட்டும் எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி ஆகுது? எல்லாருக்கும் தான் இது. ஏன் சார் எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? என் வாழ்க்கையில் மட்டும் தான் ஏன் பிரச்சனை? ஒரே டென்ஷனா இருக்கு சார், ஒரே பிரச்சனையா இருக்கு சார். உங்க பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ணனோட பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்ணனை மாதிரி பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருந்தோம் என்றால் நாம் வாழவே முடியாது. அத்தனை பிரச்சனைகளை சந்தித்தான். எப்படி? சிரிச்சுட்டேன். ஒரு நாள் கூட கண்ணன் கோபப்படல, ஒரு நாள் கூட கண்ணன் ஆடல. ராமன் ஒரு நாள் கூட நான் கடவுள்னு சொன்னதே இல்லை. கிருஷ்ணன் வாய்ப்பு கிடைக்கும் நான் கடவுள்னு சொன்னான். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் நான் கடவுள்னு சொன்னான். விஸ்வரூபத்தை காட்டினான். அம்மாவுக்கு வாயில மண்ணை அள்ளி தின்னுட்டு வாயத்தரான்னு சொன்னப்போ வாய்க்குள்ள உலகத்தையே காட்டி அம்மாவுக்கு விஸ்வரூபத்தை காட்டினான். அன்னைக்கு தொடங்கிறது குருக்ஷேத்திர போர்க்களத்துல வரைக்கும் விஸ்வரூபத்தை காட்டினான். கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கும் காட்டினான், கண்ணிருந்தும் குருடான துரியோதனனுக்கும் காட்டினான், அர்ஜுனனுக்கும் காட்டினான். அத்தனை பேருக்கு விஸ்வரூபத்தை காட்டினான் கண்ணன். கடவுள் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தான். ராமன் யாருக்கும் உபதேசம் செய்யல. ராமனுக்கு வசிஷ்டர் உபதேசம் செய்தது வசிஷ்ட கீதை. கண்ணன் யாருக்கும் உபதேசம் செய்யாமல் இருந்ததே இல்லை. யாரு கிடைச்சா அட்வைஸ், யாரு கிடைச்சா அட்வைஸ். போர்க்களத்துல கத்தி நிக்கிற போர்க்களத்துல நின்று அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தான் கண்ணன். இப்படிப்பட்ட கண்ணன். அவன் சந்திச்ச பிரச்சனைகள் எவ்வளவு தெரியுமா? தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம். திருமணம் முடிந்தவுடன் கம்சன் தன்னுடைய தேரிலே தன்னுடைய சகோதரியும் சகோதரியின் கணவனையும் தேரிலே அழைத்து செல்கிறான். அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. கல்யாணம் முடிச்சோடனே அந்த கல்யாண பொண்ணோட அண்ணன் அல்லது தம்பி அவர்களை தங்களுடைய தேரில் அமர்த்தி கொண்டு அவங்க வீட்டுக்கு விடணும். தேர் ஓட்டி வந்துட்டு இருக்கான். திடீரென்று வானத்திலிருந்து அசரீரி ஒலிக்கிறது. அடே கம்சா, சகோதரிக்கு பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னை வதம் செய்யும். மக்கள் சந்தோஷப்பட்டாங்க அந்த அசரீரியை கேட்டு. ஆனா கம்சன் வாள் எடுக்கிறான், தங்கச்சியை வெட்டணும். வசுதேவர் பேசுகிறார். கடைசியில் கொலைப்பழி வேண்டாம் என்று சொல்லி இருவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். யாரால? கிருஷ்ணனால. இன்னும் பிறந்தானா? பிறக்கல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தாயையும் தந்தையும் சிறைக்கு அனுப்பிட்டான். கெட்ட பேர். யாருக்காவது கிடைக்குமா இப்படி ஒரு மோசமான பேர்? பிறக்கிறதுக்கு டைம் கிடக்கு, இன்னும் அனுப்பிட்டா கெட்ட பேர். சரி, முடிஞ்சிருச்சு. சிறையில 8 குழந்தைகள் வரிசையாக 6 பேர் வரிசை கொண்டான் கம்சன். 6 பேர் செத்தாங்க. யாரால? கிருஷ்ணனால. கிருஷ்ணன் 8வது பிறக்க போகிறார் என்பதால் கிருஷ்ணனுக்கு பின்னால் முன்னால் பிறந்த 6 குழந்தைகளையும் வரிசையாக கொண்டான் கம்சன். பழி யாருக்கு? கண்ணனுக்கு. நீ பிறக்கிறதுனால அவங்க செத்தாங்க. பழி கண்ணனுக்கு. கண்ணன் பிறந்தான்.
எங்க பிறந்தான்? ஜெயிலில். கண்ணன் பிறந்ததுங்க, கண்ணன் பிறந்தது கடுஞ்சிறையில், காரிருள் நடு நிசி வேளையிலே, ராத்திரி கடுஞ்செயிலில பிறந்தான் கண்ணன். எந்த நாள்ல? கண்ணன் பிறந்தது அஷ்டமியில். அஷ்டமினா 8. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? 8 வெட்ட சொல்லுவோமா இல்லையா? 8 மோசமான நாள்னு சொல்லுவோம். கண்ணன் பிறந்ததே அஷ்டமியில, நடு ராத்திரியில. யோசிச்சு பாருங்க கதிய. அந்த பிறந்த குழந்தை தன்னுடைய தாயை கட்டிப்பிடிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை கண்ணனுக்கு. தாய்ப்பால் குடிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை கண்ணனுக்கு. அந்த கண்ணனோட அம்மா தேவகிக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. தன்னுடைய மகனை கட்டி அணைத்து மகனுக்கு தாய்ப்பால் விட்டும் பாக்கியம் அந்த அம்மாவுக்கும் கிடைக்கவில்லை. குழந்தை பருவத்தில் அம்மாவின் அரவணைப்பில் படுத்து உறங்கும் அந்த புண்ணியம், அந்த பாக்கியம் கண்ணனுக்கு கிடைக்கவில்லை. கண்ணன் அரவணைக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு? யசோதாவுக்கு கிடைச்சிருச்சு. அவ அந்த ஜென்மத்தில் அவ்வளவு புண்ணியம் செஞ்சுட்டு வந்திருக்கா. அதனால அந்த பாக்கியம் யசோதாவுக்கு கிடைச்சிருச்சு. கண்ணனுக்கு ஒரு தாயின் அரவணைப்பு கூட கிடைக்கல. பாருங்க, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அம்மா அப்பாவோட அரவணைப்பு இல்லாம நடுராத்திரியில அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வேறொரு ஊர்ல படுக்க வச்சாங்களா இல்லையா? கண்ணன் பிறந்தார் என்று கேள்விப்பட்டவுடன் கம்சன் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்று தள்ள உத்தரவிட்டான். சின்ன குழந்தைகள் எல்லாம் பிடிச்சு கொள்றாங்க அரக்கர்கள். யோசிச்சு பாருங்க, யாரால வந்தது பழி? அந்த கிருஷ்ணன் பிறந்ததுனாலயா இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டாங்க. பழி கிருஷ்ணனுக்கு. எத்தனை வயசுல? 1 வயசுல, 1.5 வயசுல, 2 வயசுல அத்தனை பழியையும் கேட்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணனை கொல்றதுக்கு எத்தனை பேர் அனுப்புறான் தெரியுமா கம்சன்? எத்தனை அரக்கர்கள்! சகடாசுரன், கொக்க வடிவம் வந்த அசுரன், சூறாவளி வடிவில் வந்த அசுரன், எத்தனை அசுரர்கள்! சூறாவளி வடிவத்தில் வந்த அசுரன் 5 வயசு கிருஷ்ணனை அப்படியே சூறாவளி மாதிரி தூக்கி வேற கொண்டு போயிட்டான். திடீர்னு கிருஷ்ணன் வெயிட் ஜாஸ்தி ஆயிட்டாரு, இவனால தூக்க முடியல. இவன் கீழே விட, கிருஷ்ணன் மேல விட செத்து போயிட்டான். எத்தனையோ அரக்கர்கள், சகடாசுரன், கொக்கு வடிவில் வந்த அசுரன், எல்லாரையும் கொள்றான். ஒரு குழந்தைங்க, 5 வயசு குழந்தை, அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலை. 5 வயசு குழந்தைக்கு அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நிலை. இங்க இருக்கிற பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்க. 5 வயசு குழந்தை இருக்கிற பிள்ளைங்க அரக்கர்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய கதி கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. அதுல அழகான பெண் வேஷம் எடுத்து வீட்டுக்கு வந்து கிருஷ்ணனை தூக்கி மடியில உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருந்தான். எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாருக்கும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணன் அழகன். வரவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணன் எடுத்து கொஞ்சம்னு தோணும். ரோட்ல போறவங்க எல்லாம் கிருஷ்ணனை கண்ணத்தை பிடிப்பாங்க. கிருஷ்ணனை தூக்கி மடியில வச்சு தாளாட்டுவாங்க. அதே போல இவரும் அழகான பொண்ணு, அவ உட்கார்ந்து கிருஷ்ணன் எடுத்து மடியில வச்சு தாளாட்டுறாளே நினைச்சா தாய்ப்பால் கொடுத்து கிருஷ்ணனை கொல்ல பார்த்தா. விஷப்பால் கொடுத்து கண்ணன் அந்த பாலை குடித்தான், உறிஞ்சி குடித்தான். அத்துடன் சேர்த்து அவள் உயிரையும் உறிஞ்சினான். யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் மட்டும். பூதனா நரகத்துக்கு போகல, எங்க போனா? சொர்க்கத்துக்கு போனாங்க. ஏன்? கண்ணனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட சிறிது நேரம் தாயை போல் மடியில் வைத்து தாளாட்டினாலே, அதனால அந்த பூதனைக்கு கிடைச்சது சொர்க்கம். அப்ப கண்ணனை மனசுக்குள்ள நாம உண்மையிலே சுமந்து கண்ணா கண்ணா என்று நினைத்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கண்போம். அரக்கியாகிய பூதனை ஒரு நாள் 1 மணி நேரம் கண்ணனை மடியில் போட்டு தாளாட்டியதற்காக அவளுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சு. தாய் போல் கண்ணனை கொஞ்சி மகிழ்வித்தலாம். எத்தனை கஷ்டங்க! தாய் மாமனை கொண்டான் கிருஷ்ணன். எதுக்காக? அப்பாவின் மக்களை கொன்று கொடுமைப்படுத்திய கம்சனை கண்ணன் கொண்டான் 8 வயசுல. பழி மாமனை கொண்டவன். இன்னைக்கு கூட ரோகிணி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா மாமனுக்கு ஆவாதா சொல்லுவாங்க. பாவையா கிருஷ்ணன் எத்தனை பழியை தாங்குவான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ரோகிணியா மாமனுக்கு கதி அவ்வளவுதான். காரணம் பாவம் கிருஷ்ணன். அவர் செய்ததற்காக தவறு செய்த கம்சனை கொண்டார் கண்ணன். வேற ஒன்றும் இல்லை. இன்றும் அனுபவிச்சுருக்கான் பாவம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் இறந்து 5000 வருஷம் ஆச்சு. அவதார நோக்கம் முடிச்சு, இறந்துள்ள அவதார நோக்கம் முடிச்சு, இன்னும் பழி கண்ணனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. குருக்ஷேத்திர போர்க்களம் ஆரம்பிக்கிறது. உலகத்தில் எந்த தலைவரும் இல்லைங்க. இன்னைக்கும் இல்லை, தலைவன் மட்டும் இல்லை, எந்த கதையும் இல்லை. குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கிருஷ்ணன் படுத்திருக்கான். கிருஷ்ணன் உதவி எனக்கு வேணும்னு கேட்கறதுக்காக துரியோதனன் வர்றான். இல்லை இல்லை எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு அர்ஜுனன் வர்றான். கிருஷ்ணனோட தலைமாட்டில் வந்து நின்றுட்டான். துரியோதனன் சேர் போட்டு உட்கார்ந்துட்டான். அர்ஜுனன் வந்து கால் மாட்டில் கைகூப்பி நிற்கிறான். கிருஷ்ணன் கண்ணு முழிக்க மாட்டானா, நான் பார்க்க மாட்டான்னு. கிருஷ்ணன் உறங்கிட்டானா?
அவன் உலகத்தை எல்லாம் வாட்டி படைச்சிட்டு உறங்குவானா ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கான். கண்ணு முடிச்சான். அர்ஜுனா எப்ப வந்த? பின்னால துரியோதனன், சுவாமி நான் முதல்ல வந்துட்டேன். சரிப்பா, என்னுடைய எல்லா படையும் பிருஷ்ணிக் படை, நாராயணி சேனை, அது சாதாரண படை கிடையாது. நாராயணி சேனை உலகத்தில் எந்த சக்தியும் நாராயணி சேனைக்கு முன்னாடி சண்டை போட முடியாது. அவ்வளவு பலமான என்னுடைய படை, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல, நான் தனியா ஒரு பக்கத்துல. சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் சும்மா இருப்பேன். நான் ஒரு பக்கத்துல. என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். துரியோதனன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த அர்ஜுனன் பையன் கிருஷ்ணனை கேட்டு மட்டும் கேட்கணும், இந்த படையை கேட்டுறக்கூடாதுன்னு. அர்ஜுனன் கேட்டான், கண்ணா மாதவா மதுசூதனா, நீ என் பக்கத்துல இருந்தா போதும், நீ சண்டையே போட வேணாம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுதர தத்ர ஸ்ரீ விஜயோ பூதீர் துருவானி தீர்மதர்மமா. இல்லையா, எங்க கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று புரிந்து கொண்ட அர்ஜுனன், கண்ணா நீ என் பக்கத்துல உட்காரு, நீ சண்டை போட வேண்டாம்னா. துரியோதனன் நினைச்சா, முட்டாப்பாயிலா இருக்காரு இந்த அர்ஜுனன். கிருஷ்ணனுடைய படை எவ்வளவு பெரிய படை, நாராயணி சேனை, ஆயுதங்கள் எல்லாம் இருந்தும் ஒன்னும் வேண்டாம்னு சொல்றாரு அர்ஜுனன். அப்பா எனக்கு சந்தோஷம். உலகத்துல எந்த கதையும் கிடையாதுங்க. தலைவன் ஒரு பக்கம், அவனுடைய படையெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்து சண்டை போட்ட மறுநாள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, கிருஷ்ணன் குருக்ஷேத்திர போருக்கு காரணம் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தான் குருக்ஷேத்திர போரை உண்டாக்குனாங்க. கிருஷ்ணன் குருக்ஷேத்திர போரை நடத்தினானா? கிருஷ்ணன் தூது போனான். யாருகிட்ட? துரியோதன்கிட்ட. யாரு? உலகத்துக்கெல்லாம் படையளக்கும் உத்தமன் கிருஷ்ணன், உலகத்தையே காத்து நிற்கும் நாராயணன் அவதாரம் கிருஷ்ணன். துரியோதனன் போயிருந்தா 5 கிராமத்தை குடியான்னு கேட்டா முடியாதுன்னாங்க. 5 சின்ன வீடாவது குடியான்னு கேட்டா, ஆனா ஒரு ஊசி குத்தும் இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் துரியோதனன். கிருஷ்ணன் போனா ஐயா, கெஞ்சி நின்னா ஐயா, வேண்டாம்யா சண்டை, சொத்துல கொஞ்சம் கொடுத்துருங்கய்யா, அவங்களுக்கு சண்டையே வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி நின்னான் கிருஷ்ணன். நடக்கல. அது கிருஷ்ணன் தப்பா? அதுக்கு முழு காரணம் காந்தாரி. காந்தாரியின் பொறாமையால் பிறந்தவன் துரியோதனன். இன்றுள்ள தாய்மார்கள் எல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். காந்தாரியின் வயிற்றில் குழந்தை இருந்த போது பாண்டவர்களுக்கு முன்னாலேயே குந்திக்கு தர்மன் பிறந்து விட்டான் என்று கேட்டவுடன் ஆத்திரத்தில் காந்தாரி வயிற்றை அடிக்க கரு வெளியே வந்து விட்டார். பொறாமையினால் பிறந்தவர்கள் பொறாமையாகவே வாழ்ந்தார்கள் கடைசி வரை. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, காந்தாரி பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவ புருஷனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ கண்ணை கட்டுனது மிகப்பெரிய தப்பு. ஏன்? புருஷனுக்கு கண்ணு தெரியாது, நீயாவது கண்ணு திறந்து பார்த்து உன் பிள்ளைகளை நல்ல வழிக்கு நடத்தி இருக்கணும். நீயே கண்ணை கட்டிட்டு மூலையில போய் உட்கார்ந்த பிள்ளைகள் தாந்தோணிகளாக வளர்ந்து விட்டது. தந்தைக்கு கண் இல்லை, தாய் கண்ணை பார்த்து பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும். செய்யல, பாவம், பிள்ளைகள் அனுபவித்தார். அதே மாதிரி கண்ணன் பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்துட்டான். சதி செய்து துரியோதனாதிகளை தோற்கடித்தான் கண்ணன். இன்னைக்கும் இருக்கிற கெட்ட பேரு கொஞ்சம் பார்த்தா உண்மைதான் இல்லையா? தர்மம் ஜெயிக்கணும், அதர்மம் தோக்கணும். தர்மம் ஜெயிக்கிறதுக்கு நீ இப்படி போனா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னா நீ இப்படி போயாலும் ஜெயிக்கணும். ஏன்? அங்கே தர்மம் ஜெயிக்கணும். பீஷ்மனை கொல்ல முடியாது பாண்டவர்களால். தினசரி சண்டை. பீஷ்மர் ருத்ரதாண்டவம் ஆடிட்டு இருக்காரு, ஒன்னும் பண்ண முடியல பாண்டவர்களால். கடைசியில கிருஷ்ணன் சொன்ன அர்ஜுனன், அர்ஜுனா இப்படி போனா உங்களால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா நான் என்ன பண்ணணும்னு கேட்டான். கிருஷ்ணன் சொன்னா, நீ பீஷ்மர்கிட்ட போய் கேளு, உன்னை கொண்டது எப்படி? யாராவது என்கிட்ட வந்து, கிரீஷா உங்க செவிட்டில் ஒன்று தரணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டா என்ன ஆகும்? அம்பியா இருக்கிறனா அந்நியனா மாறுவேன். கிட்னிக்கு மேல ஒரு சுரப்பி இருக்கு, அட்ரினல்னு. அந்த அட்ரினல் சுரந்து சல்லுன்னு பிரெயினுக்கு ஏறும், கோபம் வரும், கண்ணெல்லாம் சிவக்கும், உடம்பெல்லாம் வேர்க்கும், அந்நியனா மாறிடும். அப்புறம் வண்டாடி வாங்கி அம்பியா திருப்பி போயிடும். அது இருக்கட்டும் நிறைய. ஆனா பீஷ்மர்கிட்ட போறாங்க. கண்ணன் சொன்னதை கேட்டுட்டு ராத்திரி தலையில முண்டும் போட்டுட்டு அர்ஜுனனும் தர்மனும் போறாங்க. யாருக்கிட்ட? பீஷ்மர்கிட்ட. பார்த்தோடனே பீஷ்மர் கேட்டாரு, கண்ணன் சொல்லி விட்டானோ ராத்திரி? ஆமா. எதுக்கு சொல்லி விட்டான்? என்ன கொள்வது அப்படின்னு கேட்க சொல்லியிருப்பானே. ஆமா. அப்ப சொன்னாரு, சிகண்டின்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், அது ஒரு பெண்ணு. இப்பிறப்பில் என்னை கொல்ல வேண்டும் என்று விரதவர்த்த சிகண்டியா பிறந்திருக்கான். எனக்கு முன்னால வந்து நின்னா நான் சண்டை போட மாட்டேன். ரகசியத்தை சொல்லிட்டாரு பீஷ்மர். சிகண்டியை முன்னால் நிறுத்தி பீஷ்மரை அடித்தார்கள். தப்பு.
ஆனா பீஷ்மர் நின்ற இடம் எங்க? கெட்டவர் பக்கம். நடந்தது ஆபரேஷன் சிந்து இல்லையா? எதிரிகள் எங்க இருக்காங்க பார்த்து அடிச்சாங்க பாரதத்தின் ராணுவம். அது கொஞ்சம் நல்ல ராணுவம் இருப்பான். அதுக்காக நின்னது எங்க? கெட்டவன் பக்கத்துல. தப்ப முடியாது. தப்பி ஓட வழியும் இல்லை. ராமபாணம் வந்தது, அடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி துரோணரை கொல்லணும். துரோணரை கொல்ல முடியாது. மகப்பெரிய வீரர். துரோணரை கொல்லணும்னா அவர் பிராமணர் தனக்கு ஈமை கிரிகள் பண்றதுக்காக மகன் இல்லை என்ற சூழ்நிலை வந்தால் அவர்களால் சண்டை போட முடியாது. அப்போ துரோணரோட மகன் யாரு? அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லணும். பீமன் சொன்னா நம்புவாரா? துரோணர் நம்ப மாட்டாரு. யாரு சொன்னா நம்புவாரு? தர்மன் சொன்னா நம்புவாரு. ஏன்? அவன் பேரிலேயே தர்மம் உள்ளவர். அவர் தர்மம் சொன்னால் நம்புவார். வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டார். அப்போ கிருஷ்ணன் சொன்னாரு, நீ சொல்லு, அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றோம். பீமே அஸ்வத்தாமன்கிற ஒரு யானையை கொல்லுவோம். கொன்னோடனே அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றோம் அப்படி சொல்லி உண்மையை தான் சொல்லணும். உண்மையை சத்தமா சொல்லணுமா மெதுவா சொல்லணுமா? அப்படி ஒன்று தர்மசாஸ்திரம் சொல்லல. உண்மையை சொல்லி நீ கொஞ்சம் வால்யம் குறைச்சு, எந்த மாதிரி காத்தாம கொஞ்சம் வால்யம் குறைச்சு கொஞ்சம் மெதுவா சொல்லு. இவன் அஸ்வத்தாமன் சொன்ன உடனே இவர் சங்கருக்கு ஊதிவிட்டார். அஸ்வத்தாமனை கேட்டது கொன்றோம் கேட்டது, இடையில் இருந்த எந்த யானையை கேட்கல. துரோணர் ஆயுதத்தை போட்டு கீழே உட்கார்ந்தார். எவ்வளவு பெரிய தப்பு தான். நீ யார பக்கம் நின்ன? கெட்டவன் பக்கத்துல செத்துத்தானே ஆகணும், வேற வழி இல்லையே. கர்ணனின் தேரு சகதியில் புதைகிறது. அவனுக்கு இருந்த சாபம் இல்லையா? விஸ்வாமித்திர பரசுராமர் கொடுத்த சாபம். அந்த தேர் புதையும் போது அவன் கீழே இறங்கி தேரை தூக்க முயற்சிக்கிறான். போர் தர்மம் ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டா, சண்டை நடக்கிற இடத்துல தேர் சக்கரம் உடைந்ததோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அதுவரை சண்டை போடக்கூடாது. இங்க கர்ணன் கீழே இறங்கி அந்த தேரை தூக்க முயற்சி பண்றான். கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அடி. அர்ஜுனா கேட்டா, கண்ணா இது என்னையா சொல்ற நீ? இது நியாயமாயா? தேர் சக்கரம் புதைஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் எப்படி அடிப்பேன்? கொஸ்டின் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது, நீ அடி, பாக்கிய நான் பார்க்கிறேன். அடிச்சான். கர்ணன் கேட்கிறான், இது என்னையா தர்மம்? போதர்மத்தை மீறி விட்டீர்களே. கிருஷ்ணன் கேட்டான், ஏண்டா அத்தனை பேர் முன்னால பாஞ்சாலியை பிடிச்சு கொண்டு வந்து முன்னால நிறுத்திட்டு சேதையை அவுத்தீங்களா, புரிஞ்சீங்களா துணிய, எவ்வளவு பெரிய கொடுமையை பாவத்தை செய்தீர்கள். எங்கடா போச்சப்ப தர்மம்? துரியோதனன் செய்யல அந்த தப்பை. கர்ணன் தூண்டி விட்டான். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க கர்ணன் நல்லவன். பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொல்லி மேடையில் நிறுத்தி அவள் சேதையை உருவம் சொன்னவன், தூண்டி விட்டவன் கர்ணன். கேட்டான் கிருஷ்ணன், எங்கடா போச்சு உனக்கு தர்மம்? அபிமன்யு சின்ன பையன்யா, அவனை சென்டர்ல விட்டுட்டு சுத்தி என்ன நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்கள நீங்க அடிச்சீங்களா? எங்கடா போச்சு உங்க தர்மம்? தர்மத்தை நீங்க பண்ண மாட்டீங்க, நாங்க மட்டும் பண்ணணுமோ? நீ குண்டு போட்டுட்டே இருப்ப, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமோ? அடிச்சாங்களா ஆபரேஷன் சிந்து? அதேதான், வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. நீ செஞ்ச தப்பு இன்னைக்கு உனக்கு திருப்பி அடிக்குது. கர்ணனை முடிச்சாரு. எல்லாம் முடிஞ்சதுங்க. இந்த கிருஷ்ணன் இருக்காரு, அவர் சொன்ன அவர் பட்ட அவமானங்கள் கடைசியில் முடிக்கிற டைம்ல காந்தாரி வரா, கண்ணா என் பிள்ளைங்கள்ல சாவுக்கு நீதானடா காரணம். ஒன்னாவது 100 பிள்ளைங்களும் செத்து போனாங்க. துச்சலை ஒரு பொண்ணு போக 100 பேர், 100 பேர் சாக காரணம் நீதானே கண்ணா, நீ நாசமாக போகணும்னு சபிச்சா. நல்லா பாருங்க, சபிச்சது யாரு? சாதாரண மனுஷ பொம்பளை காந்தாரி. சபிக்கப்பட்டது யாரு? கடவுள். பல மதங்களில் பல கதைகள் இருக்கின்றன. அவர்கள் கடவுள், அவர்கள் மனிதர்களுக்கு சாபம் கொடுத்த கதைகள் இருக்கின்றன. ஆனால் எம்பெருமான் கண்ணனுக்கு காந்தாரி சாபம் கொடுத்தால் கண்ணை என்ன பண்ணலாம்? கையில் இருத்திய பெரிய குருவாயூர் பப்பட மாதிரி சக்கராயுதம் விட்டுச்சுன்னா காந்தாரி கழுத்தா இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செய்யல. அம்மா காந்தாரி, உன் 100 பிள்ளைகளை இழந்த வருத்தத்தில் நீ சபிக்கிறாய், உன் சாபம் பலிக்கட்டும். எவையா சொல்லுவான்? உன் கிருஷ்ணா நீ செத்து போயிருவ, உன்னுடைய குலம் அழிந்து போகும் காந்தாரி சபிக்கிறா. கண்ணன் சொல்லுகிறான், அம்மா உன் வருத்தத்தில் நீ சபிக்கிறாய், உன் சாபம் பலிக்கட்டும். கட்டவழியா கண்ணன்? கண்ணன் வேற எவர் பாய்ந்த மாதிரி சொல்றதுக்கு? எந்த
என் சாபம் எனக்கு ஏத்துக்கிறேன்னு சொன்ன கண்ணன் அவனல்லவா முழுமுதல் கடவுள். முடிஞ்சிருச்சு. குருக்கேந்திர போரெல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் ராஜஸ்தான் பக்கத்தில் போயிட்டு இருக்காரு. அப்போ உத்தங்கருங்கிற ரிஷியை பார்க்கிறார். உத்தங்கர் கண்ணனை பார்த்து கேட்டாரு, ஹாய் கண்ணா, how are you? I am fine. அடுத்த கொஸ்டின், பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. கௌரவர்கள் எப்படி இருக்காங்க? இருந்தா தானே சொல்றதுக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. போர் முடிஞ்சதெல்லாம் சாமியாருக்கு தெரியல. இவர் சொன்னாரு, இப்படி ஒரு சண்டை நடந்துச்சு, சண்டையில எல்லாரும் முடிஞ்சுட்டாங்க, கௌரவர்கள் யாரும் உயிரோட இல்ல. உத்தங்க மனுஷி கோபம் வந்துருச்சு. கண்ணா, நீ இருந்தும் கூட போர் நடக்க விட்டாயா? உன்னை சபிக்க போறேன். யாரு? மனுஷன் உத்தங்கர். சபிக்கப்படுகிறது யாரு? கிருஷ்ணன். கமண்டல் தண்ணிய கையில ஊத்துறா உத்தங்கர். கண்ணனை சபிக்கிறதுக்கு. கண்ணன் நான் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, ஏற்கனவே காந்தாரி என்ன சபிச்சுட்டா, அந்த சாபம் பலிக்கும்யா. நீ எதுக்கு வீணா ஓன் தவலிவே வேஸ்ட் ஆக்குற? அதை கீழே ஊத்திட்டு போ. ஏற்கனவே அவன் சபிச்சுட்டா, அது நடந்துடும். என் குலமே அழிச்சுன்னு காந்தாரி சொல்லிட்டா, அது நடக்க போகுது. கண்ணன் கடவுள். அதே மாதிரி போரெல்லாம் முடிச்ச பிறகு அவரோட தேரோட்டி கேட்கிறான், கிருஷ்ணன், நீ நினைச்சிருந்த சண்டையை தடுத்துக்கலாம் இல்லையா? எனக்கு ஒரு டவுட். நீ நினைச்ச அந்த சண்டையை தடுத்துக்கலாம் இல்லையா? இந்த போர் நடக்க விடாம பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த சூதாட்டத்தையே நீ தடுத்துக்கலாம் இல்லையா? கண்ணன் சொன்னாரு, சூதாட்டத்தை நான் தடுத்துக்கலாம். தர்மம் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கணும். சூதாட்டம் நடக்கிறான். சூதாட்ட மேடையிலே சகுனி சொல்லுகிறான், துரியோதனனுக்காக நான் விளையாடுவேன் என்று. துரியோதனன் சொல்லுகிறான், என் மாமன் சகுனி எனக்காக விளையாடுவான். தர்மன் ஒரு வார்த்தை, என் மச்சன் கிருஷ்ணன் எனக்கு வேண்டி விளையாடுவான் சொல்லி இருந்தாலும் அந்த சூதாட்டம் என்ன மாறி இருக்கும்? சகுனி எல்லாம் கண்ண போனால ஆட முடியுமாங்க? கண்ணனோட தந்திரத்துக்கு நிற்க முடியுமா? ஒரு வார்த்தை தர்மன், என்னுடைய மச்சான் கிருஷ்ணன் எனக்கு பதிலாக ஆடுவான்னு சொல்லியிருந்தா. ஆனா தர்மனுக்கு சூதாட்ட வெறி, அவனுக்கு நான் தான் ஆடுவேங்கிற வெறி. தர்மன் அந்த வெறியினால் சூதாட்டம் மேல் இருந்த ஆவலால் அவன் விளையாடுறதுக்கு போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்தப்போ, ஐயோ கிருஷ்ணன் இங்க வந்துடக்கூடாது, நான் சூதாடுறேன், நான் சூதாடுறேன், கிருஷ்ணன் பார்த்துடக்கூடாது, கிருஷ்ணன் வந்துடக்கூடாது, கிருஷ்ணன் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். எப்படியா கிருஷ்ணன் வருவாரு? கிருஷ்ணன் சொல்றாரு, நான் வெளியே நின்றுருந்தேன். ஒரு வார்த்தை மனசுக்குள்ள, கிருஷ்ணா வாடு கூப்பிடுதானா, நான் உள்ள வந்துருப்பேன். பாஞ்சாலி கூப்பிட்டால, அவள் சேலையை இழுக்கும் போது மாதவா, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலான்னு வந்து நின்னாரா இல்லையா? கூப்பிட்ட உடனே ஏன் தர்மன் கூப்பிடலையே? கூப்பிடாதனால வரல. இவ்வளவுதாயா. அதனால சொல்றோம், நிறைய கதை பேசுறவங்க போதும், முக்கியமான விஷயம் கூட சொல்லணும். அதனால சொல்றோம், கண்ணனை கூப்பிடுங்கள், கண்ணனை கதரை கூப்பிடுங்கள். கண்ணன் வருவான். சுப்ரபிரசாதிமன், விரைந்து அருள் கொடுப்பவன் கண்ணன். அவன மாதிரி வேற ஆள் இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் கண்ணன். அவன மாதிரி வேற கடவுள் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காலைல எந்திரிக்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் ஒரு வாட்டி ஹரே ராம மந்திரத்தை சத்தமா சொல்லாமா? சேர்ந்து ஆரம்பிங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மந்திரம் மகாமந்திரம். இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் டெய்லி சொல்லுங்க, வீட்டுல டெய்லி சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க. வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் பேரை கூப்பிடுங்க. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிடுங்க. எது கிடைச்சாலும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி பண்ணுங்க. நமக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும். ஏன்னா அவன் ஓடி வந்து பக்கத்தில் நிற்கிறவன். நடந்த ஒரு கதை சொல்றேன். திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? திருச்சியில ஸ்ரீரங்கம் கோயில். அந்த ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்துல சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டிக்கு ஒரு பேரன் இருந்தா. அவன் பேரு ரங்கன். கடவுள் பேர் என்ன? ரங்கன். இந்த பையன் பேர் என்ன? ரங்கன். இந்த பாட்டி பையன் மேல பயங்கரமான அன்பு. அதை விட கிருஷ்ணன் மேல அன்பு. ரங்கா ரங்கா. கிருஷ்ணனோட என்ன பேரு? ரங்கநாதர். ரங்கா ரங்கான்னு கடவுளை புள்ள மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம காலைல எழுந்திருப்பாங்க, ரங்கா சாப்பிட்டியா ரங்கா, நீ சாப்பிட்டுருப்பியா அப்படின்பா. பாட்டிக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, ரங்கா எனக்கு தலைவலிக்குது ரங்கா அப்படின்பா. பசிக்குது ரங்கா, இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையா ரங்கா, என்ன பண்றதுக்குன்னு சொல்லுவா. எப்ப பார்த்தாலும் ரங்கா ரங்கா ரங்கா. பேரன் ரங்கனை கூப்பிட்டவங்க கிருஷ்ணன் ரங்கனை தான் நம்ம அதிகமா கூப்பிட்டுருப்போம். ஒரு நாளைக்கு ரங்கம் பேரன் ரங்கம் வந்தா, அம்மா
பழைய சாதம் செஞ்சு வைக்கிறியா பாட்டி, எனக்கு பழைய சாதம் ரெடி பண்ணி வை, நான் குளிச்சுட்டு முடி வெட்ட போறேன், முடி வெட்டு சேவெல்லாம் பண்ணிட்டு சவரமெல்லாம் பண்ணிட்டு நான் வர்றேன், நீ எனக்கு பழைய சாதம் மட்டும் ரெடி பண்ணி வையுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பாட்டிக்கிட்ட. போன இந்த ரெங்கன் முடி வெட்டிட்டான், ஷேவ் பண்ணிட்டான், காவிரி ஆத்துல குளிக்கிறதுக்கு இறங்கினான். ஆத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு, வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி வருது. இந்த ரெங்கனை தண்ணி இழுத்துட்டு போகுது. தண்ணி இழுத்துட்டு போகும்போது இந்த ரெங்க மனசு முழுக்க பாட்டியை நினைச்சுக்கிட்டு இருக்கான். கடவுளே, என் பாட்டி தனிச்சாயிருவாளே, அவை நான் வரலன்னா அவ அரண்டு போயிடுவாளே, பயந்து போயிடுவாளே, கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டே இருக்கான். ரெங்கா காப்பாத்துன்னு. அப்படியே போகும்போது ஒரு திட்டு தண்ணியில அந்த திட்டுல பிடிச்சிட்டு கரையேறி உட்கார்ந்துட்டான். அவனுக்கு இப்பவும் வருத்தம், நான் பொழைச்சிட்டேன், ஆனா என் பாட்டி அழுவா, அவ என்ன காணல தவிச்சு போயிடுவா ரெங்கா அப்படின்னு. ரெங்கன் இருக்கானே நம்ம ரெங்க. பாட்டி வீட்டுக்கு திடீர்னு சத்தம், பாட்டி பழைய சாதம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சத்தம். பாட்டி கதவு தந்தப்ப ரெங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். பாட்டி உள்ள கூப்பிட்டு வாப்பா ரெடியா இருக்குன்னு சொல்லி உள்ள கொண்டு போகணும்னு அந்த பழைய சாதத்தையும் மாங்காவோட ஊறுகாயும் வச்சு கொடுத்தா ரெங்கன் அதை பிசைஞ்சு சாப்பிட்டு, அம்மா தேவாமிரத்தோட இது டேஸ்டா இருக்குமா அப்படி சொல்ல உடனே பாட்டி, ஆமா இவன் தேவாமிரத்தை சாப்பிட்டு இருக்கான் போல இருக்கு, இது சாப்பிட்டு இருக்கான தேவாமிரதம் எப்படி இருக்கு தெரியுமாடா அப்படி பேச, ஆமாமா எனக்கு தெரியும் அந்த டேஸ்ட் சொல்லிட்டு பழைய சாதத்தை விரலால புள்ள நக்கி சாப்பிட்டுட்டு இருக்க வெளியே இருந்து பாட்டி சத்தம் கேட்குது. வெளியே போனா வெளியே ரெங்க நிக்கிறான். பாட்டி பாக்குது, வெளியே ரெங்க உள்ள ரெங்க, ரெண்டு ரெங்கல்ல யாரு ஏன் ரெங்கன்னு பார்க்கும்போ உள்ள இருந்த ரெங்க மாஞ்சி போயிட்டு. பாட்டி எப்போதும் ரங்கா ரங்கா என்று அழைக்கும் பாட்டி பேரனை காணாமல் அழுதுவிடக் கூடாது என்பதற்காக ரங்கன் அங்கு வந்தான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் கோயில்ல மகாவிஷ்ணுவுக்கு திருவிழாவில் ஒரு நாளைக்கு சுவாமியை அந்த பகுதிக்கு கொண்டு வந்து அங்க முடிவெட்டுவர்கள்ட்ட உட்கார வச்சு சேவை பண்ற மாதிரிலாம் காட்டி கண்ணாடி சேவை நடத்தி அங்கிருந்து அவரை இந்த ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து பழைய சாதம் எல்லாம் கொடுக்கிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கிறது. யாருக்காக? அந்த பாட்டிக்காக. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் கண்ணன். கண்ணதாசன் கவிதை எழுதும் போது சொல்லுகிறான், எனக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கும் போது கஷ்டமாக தோன்றும் போது, இனி என்னால் எழுத முடியாது என்று தோன்றும் போது என் முதுகிலே கண்ணன் தடவுவதை தட்டி கொடுப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கண்ணதாசன். விழிச்சு பாருங்க. சும்மா போய் கண்ணன் போய் எனக்கு லாட்டரி கிடைக்கணும், பொண்டாட்டிக்கு நல்ல நகை வாங்க முடியணும், பிள்ளைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சாமி கிட்ட போய் உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியுங்க. நீங்க ஒன்னும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. குசேலன் போய் என்னையா கேட்டான்னு சொல்ற, ஏதாவது கேட்டானா 2 படி 3 படி அவனை கட்டி பழைய துணியில கட்டி இடுப்புல தொங்க விட்டுட்டு போனா. அங்க போய் கண்ணான்னு கூப்பிட்டா, கண்ணா அவனுக்கு தின்னா, இவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிச்சு. ஒரு வார்த்தை கேட்டானா, எனக்கு கஷ்டம் இருக்கு கண்ணா, எனக்கு ட்ரெஸ் கொடு, பணம் கொடுன்னு கேட்டானா, கேட்கல. கண்ணனுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. அதனால சாமி கிட்ட போயிட்டு, சாமி எனக்கு அது கொடு, எனக்கு இது கொடு, தயவு செய்து கேட்காதீர்கள். சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா ஆர் தோஜிக்ஞா சுவர்த்தார்த்தி ஞானி சபர்தர்ஷமா. 4 வகையான பக்தர்கள் என்னை தேடி வருகிறார்கள். ஒருத்தன் பேராசைக்காரன் என்னை தேடி வருகிறான், ஒருத்தன் கஷ்டப்படுறவன் என்னை தேடி வருகிறான், இன்னொருத்தன் யாரு கடவுள் இருக்கானான்னு பார்க்கணுங்கிற ஆர்வத்துல வரவன் இருக்கான். கடைசியில ஒருத்தர் இருக்கான் ஞானி. இந்த ஞானிக்கு எந்த வேண்டுகோளும் கிடையாது. காலைல வருவான், கிருஷ்ணான்னு சொல்லுவான், அவன் வேலையை பார்ப்பான், எதுவும் கேட்க மாட்டான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கவே மாட்டான். நமக்கு தெரியும் நாராயண பிராந்தம் கதை தெரியுமா இல்லையா? நாராயண பிராந்தம் சுடுகாட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான். பத்திரகாளி அங்க வந்தா, பத்திரகாளியை பார்த்து பயந்துருவான்னு நினைச்சா, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களான்னு. அவன் நாக்கெல்லாம் தொங்க போட்டு அப்படி நிக்க, என்ன பார்த்தா எனக்கு பயம் இல்லையா? நான் எதுக்கு பயப்படணும்? நீ எனக்கு அம்மா, நான் உனக்கு பிள்ளை, எனக்கு பயப்படணும்? ரொம்ப சந்தோஷம். உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாக்காளி, ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்க்கணும் வந்து பார்த்துட்டு நீ போயிட்டு வா. இல்லை நான் ஏதாவது தந்தாகணும், தொந்தரவு தாக்க முடியும் சொன்னார். எனக்கு வலது காலில் யானைக்கால் நோய் இருக்கு, அதை இடது காலில் மாத்துக்கிறேன். யானைக்கால் நோய் போகணும்னு கேட்கலையா, அங்க இருக்கிற இங்க மாத்திட்டு போ. எனக்கு என்ன தம்பி, நீ எனக்கு அம்மா, நான் உனக்கு பிள்ளை, எனக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா? உன்கிட்ட கேட்கணுமா? பிள்ளைக்கு எப்ப பசிக்கிறது அம்மாக்கு தெரியாதா? பிள்ளைக்கு எப்ப சாப்பாடு அம்மாக்கு தெரியாதா? பிள்ளை கேட்கணுமா? வந்து கண்ணன் அழைத்து பாருங்கள், கண்ணனை கதை
நமக்கு உதவுவான், ஏதோ 12 கையும் வச்சு இப்படி வருவான்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் வரமாட்டார் கடவுள். கடவுள் பிச்சைக்கார வேஷத்துல வந்து கதவை தட்டுவார். சி போடா அப்படி சொன்னோம்னா யாராக இருக்கலாம்? கடவுளாக இருக்கலாம். யாராக இருக்கலாம்? கடவுளாக இருக்கலாம். சின்ன உதாரணம், உத்தங்க மகர்ஷி, உத்தவர் கிருஷ்ணனுக்கு நெருங்கிய ஃப்ரெண்டு. அவர் கேட்டுக்காரு, கண்ணா நான் எப்போ கூப்பிடாலும் நீ வரணும், நான் என்ன கேட்டாலும் நீ தரணும். ஓகே கிராண்டட், எப்போ வேணாலும் கூப்பிடு, நான் வருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். நல்ல பாலைவனத்தில் போயிட்டு இருக்காரு, பயங்கர தண்ணி தாகம். யாருக்கு? அந்த உத்தங்கருக்கு. கண்ணா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டார். கண்ணா வரல. அழுக்கு மூட்டையோடு ஒரு நாள் வராது, உடம்பெல்லாம் அழுக்கு, தாடி, கையில ஒரு தோலால செஞ்ச பை வச்சிருக்காரு. அவர் அங்க வந்து கேட்கிறாரு, ஐயா உங்களை பார்த்தால் பசியோடு இருப்பது போல் தோன்றுகிறது, தாகமாக இருப்பது போல் தோன்றுகிறது, தண்ணி வேணுமான்னு கேட்கிறாரு. சீப்பா நீ அழுக்கு குடிச்சுவேன், ஒன்றுதான் தண்ணி குடிக்க மாட்டேன், எனக்கு கிருஷ்ணன் தந்துடுவான். அந்த போயிட்டாரு. இப்ப கிருஷ்ணன் வந்துட்டான் முன்னால. இப்ப மீண்டும் கிருஷ்ணான்னு கூப்பிட்டான். கிருஷ்ணன் வந்தாரு, என்ன தண்ணி குடிக்கலையா நீ? ஏன்? நான் இந்திரன் போனேன், உத்தங்கரினுடைய பக்தன், அவனுக்கு தேவாமிர்தத்தை கொடுக்கணும், இனிமே அவனுக்கு பசியும் தாகமும் வரக்கூடாது அப்படி சொன்னேன். இந்திரன் அழுக்கு வேஷத்துல வந்தா முன்னால, அவன் கையில் என்ன கொண்டு வந்தான்? தேவாமிர்தத்தை கொண்டு வந்தான். நீ குடிக்கலையா? தப்பு நீ பண்ண, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு கிருஷ்ணன். ஆகவே கிருஷ்ணனை கதரை கூப்பிடுங்கள், கண்ணா மாதவா மதுசூதனா கோவிந்தா கோபாலா என்று பாஞ்சாலி அழைத்தாலே வந்து நின்றானே கண்ணன். யானையின் காலை முதலை கடித்த போது கோபாலா என்று அழைத்த போது நாராயணன் வந்து நின்றானே. விளையாட்டு தோழனாக ஃப்ரெண்ட் அழைச்சு கூப்பிட்டு பாருங்க கண்ணனை, மகன் அழைச்சு கூப்பிட்டு பாருங்க கண்ணனை, அண்ணன் அழைச்சு கூப்பிட்டு பாருங்க கண்ணனை, தம்பி அழைச்சு கூப்பிட்டு பாருங்க கண்ணன். கண்ணன் வருவார் என்பது